இப்பொழுது நீங்கள் பார்க்க போகும் நாடகம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. டாக்டர், நாளைக்கு எத்தனை ஹார்ட் சர்ஜரி இருக்கு? நாளைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர், ஒரு பைபாஸ் சர்ஜரி இருக்கு டாக்டர். டாக்டர், அந்த ரெண்டு பேஷண்ட்டுமே உங்க அப்பாயின்மெண்ட்காக 4 months வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யா கம். டாக்டர், ரொம்ப நாளாவே நம்ம ஹாஸ்பிட்டலில் ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு இடவேன்னு கேட்டுருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர நிறைய பேஷண்ட் கூட கேட்குறாங்க. டாக்டர், இங்கே வரவங்க நம்மளை நம்பி வரவங்க, அதான் ப்ரே பண்ணுறதுக்கு தனியாக கோயில், சர்ச், மசூதுன்னு நிறைய இடங்கள் இருக்கு. அக்கார்டிங் டு மீ அதுக்கான இடம் இது இல்லை. டாக்டர், யாருமா நீங்க? அதான் விசிட்டிங் ஹார்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆமா, நீங்க டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? இல்லைங்க, நான் டாக்டர் பார்க்கறதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன். ஆனால் பார்க்கவே முடியல. அதான் செக்யூரிட்டி இல்லாத நேரமா பார்த்து உள்ள வந்துட்டேன். இல்லம்மா, நீங்க டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம். தங்கம், அது ஸ்டெத்தஸ்கோப், அப்படிதான் சவுண்டு வரும். சரி வா மோத்தி, கிளம்பலாம். நில்லுங்கம்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை? டாக்டர், என் பொண்ணுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனையா. எல்லா டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க. நீங்க ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் என் பொண்ணை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க டாக்டர். அப்படியா? ரிப்போர்ட்ஸ் ஏதோ கொண்டு வந்திருக்கீங்களா? அம்மா, இந்த அங்கிள் தான் எனக்கு ஆபரேஷன் பண்ண போறாங்களா? சத்தம் போடாதம்மா. ஓகேமா. டாக்டர், இதுல எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்கோம். அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிடுறோம். She has a major problem. எஸ் டாக்டர், she is in very critical stage. இப்போ நம்ம என்ன பண்றது? டாக்டர், எனக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த அம்மா வேற உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க. சரி, அந்த அம்மாவை கூப்பிடுங்க, அவங்ககிட்டே பேசி பார்க்கலாம். ஆமா, வாங்க. பாப்பா, உன் பேர் என்ன? மோத்திகா. மோத்திகா டார்லிங், கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடுறீங்களா? ஓகே ஆண்டி. அம்மா, உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்கறாரு? அவரு கேரளால ரோடு போடுற வேலை பார்க்கறாருங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை எங்களையே வந்து பார்ப்பாரு. அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு இதயத்துல வர ரத்த குழாய் அடைச்சிக்கிட்டே வருது. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 3 மாசம் உயிரோட இருப்பாமா. டாக்டர், நீங்க மட்டும் அப்படி சொல்லாதீங்க டாக்டர். இப்ப நான் நம்பி இருக்க கடவுளே நீங்க தான் டாக்டர். எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். அல்லாதீங்கம்மா. இல்லம்மா, நானே ஆபரேஷன் பண்ணா கூட உங்க பொண்ணு பிழைக்க வெறும் 25% தான் சான்ஸ் இருக்கு. கடவுளே. டாக்டர், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். நான் என் நிலத்தை வித்தாச்சு பணம் கட்டிடுறேன் டாக்டர். எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். அம்மா, எந்திரிங்கம்மா. பணத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஆபரேஷன் வேணும். அதுவும் இல்லாம உங்களோட பொண்ணோட உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது. ஐயோ, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? டாக்டர், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். இந்த பாருங்கம்மா, நீங்க இவ்வளவு வற்புறுத்தி சொல்றதுனால தான் இந்த ஆபரேஷன் பண்ணவே நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா டாக்டர்? என் டேட் அப்போ ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க. இந்த 2 மாசத்துல நீங்க ஒரு நாள் கூட ஃப்ரீயா இல்ல. பட் நெக்ஸ்ட் வீக் உங்க சிஸ்டர் சன் மேரேஜ் வருது. ஒன்லி தட் யூ அப்பாயிண்டட் டாக்டர். டாக்டர், அம்மா ப்ளீஸ் டாக்டர், அன்னைக்கே உங்களோட ஆபரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே டாக்டர். அப்புறம் உங்க பொண்ணை இன்னைக்கே அட்மிட் பண்ணிருங்கம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, அந்த அங்கிள் என்னம்மா சொன்னாங்க?
உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சதும் ஒரு வாரத்துல பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்கம்மா. பொய் சொல்லாதீங்கம்மா. டாக்டர் அங்கிள் பேசினத நான் வெளியில இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் செத்து போயிருவேன்லம்மா. சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சதும் நீ, நான், அப்பா எல்லாம் ஒன்னா சேர்ந்து சினிமாக்கு போலாம். நான் செத்து போயிருவேன்லம்மா. ஏண்டா மோத்தி இப்படி சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கையோ? இப்ப அம்மா சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதயத்துக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. அவர் உனக்கு ஒண்ணுமே ஆகாம பார்த்துப்பாரு. அதனால நீ ரொம்ப தைரியமா இருக்கணும்னு. என் ஹார்ட்ல காட் இருக்காரு. நீ ஏமா என்கிட்ட முதலையே சொல்லல? மோத்தி வாங்க வாங்க. அம்மா, மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துட்டு வரேன் டாக்டர். அங்கிள், ஆன்ட்டி, என் ஹார்ட்ல காட் இருக்காரா? அது உங்களுக்கு தெரியுமா? அவரு எனக்கு எதுவுமே ஆகாம பார்த்துப்பாரா. வாவ், சூப்பர் மோத்திகா டார்லிங், யூ ஆர் வெரி லக்கி. சரிம்மா, பார்த்துக்கோங்க. டாக்டர், நாளைக்கு இந்த பொண்ணுக்கு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் எடுத்து முடிச்சிருங்க. ஓகே டாக்டர். மோத்திகா சமத்தா இருக்கணும் என்ன? ஓகே ஆன்ட்டி, பாய் பாய். மொத்திக்கா, பயப்படாம இருக்கணும். எனக்கு என்ன பயம்? என் ஹார்ட்ல தான் காட் இருக்கார்ல. சரிம்மா, இப்படி. அங்கிள், ஒரு நிமிஷம். என் ஹார்ட் ஓபன் பண்ணும்போது காட் மேல கத்திப்படாம பாத்துக்கோங்க. சரிம்மா. அங்கிள், ஒரு நிமிஷம். என் ஹார்ட்ல இருக்க காட என்னால பார்க்க முடியாதுல. அவர் எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? சரிம்மா. மோத்திகா, உன் ஹார்ட்ல இருக்க காட டாக்டர் பார்க்கணும்ல, அதனால கண்ணை மூடிக்கோங்க. Why doctor? What happened? டாக்டர், நான் இது வரைக்கும் 100கணக்கான ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட இது மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. ஆனா இப்ப இந்த பொண்ணை பார்க்கும்போது என்னமோ பதட்டமா இருக்கு டாக்டர். Doctor, you are the best doctor. Don't worry. We will start. எஸ்.
வாட் அ மிராக்கிள்! எப்படி திடீர்னு ஹார்ட்டுக்கு பிளட் சர்க்குலேட் ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு கெஸ் பண்ண முடியல. ரியலி இட்ஸ் மிராக்கிள். எது எப்படியோ ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர், அந்த பொண்ணு கண் முழிச்சதும் என்கிட்ட காடை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருந்தாரு, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குமே டாக்டர். அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? டாக்டர் டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? அவ எப்படி இருக்கா டாக்டர்? பயப்படாதீங்கம்மா, மூத்திக்கோட ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அவ நாளைக்கு கண் முழிச்சிடுவா. ரொம்ப நன்றி டாக்டர். அந்த சீனியர் டாக்டர் எங்க டாக்டர்? அவரு காலில் விழுந்து நான் நன்றி சொல்லணும். அவர் போயிட்டாருமா, நீங்க நாளைக்கு பார்க்கலாம். அம்மா, ஆபரேஷன்லாம் முடிஞ்சுதாம்மா? உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுமா. நீ 100 வருஷம் வாழலான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கம்மா. டாக்டர் அங்கிள் எங்கம்மா? தெரியலையடா தங்கம். தோ வந்துட்டாங்க பாரு. டாக்டர் அங்கிள், என் ஹார்ட்ல இந்த காட் எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரா? நீங்க பாத்தீங்களா? காட் என்ன சொல்றது? பார்த்தேம்மா. அதோ கடவுள் உங்க அம்மா மாதிரி தான் இருந்தாங்க. எங்க மம்மி தான் கடவுளா? ஜாலி. டாக்டர், நீங்க தான் டாக்டர் எனக்கு கடவுள். என் பொண்ணு உயிரியை திருப்பி கொடுத்துருக்கீங்க. இல்லம்மா, உங்க பொண்ணு நான் ஆபரேஷன் பண்ண பொழைக்கல, நீங்க கொடுத்த நம்பிக்கையால தாமா பொழைச்சது. எது எப்படியோ என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, நீங்க இன்னும் 3-4 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். மோத்திகா, இந்தாங்க சாக்லேட். தேங்க்ஸ் ஆண்டி. இட்ஸ் ஓகே. பை பை. டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டல்ல ப்ரே பண்றதுக்கு ஒரு இடம் வேணும்னு ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்கல்ல? எஸ் டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நிறைய பேஷண்ட் கூட கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கான வேலையை போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர். மோத்திகா, வாங்க. அம்மா, நீங்களும் வாங்க. ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान। ईश्वर अल्लाह